கேட்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர், நாள் முழுவதும் சண்டையிட்டு என்னை துன்புறுத்துகின்றனர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் யார் யாரையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகின்றோமோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் மற்றும் பல்வேறு காரணங்களினால் மனவேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் விசேஷ விதமாக தேவையில்லாத அநியாய தீர்ப்புகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரியமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கின்றதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். தானியேல் இணைப்பு 2ஆம் அதிகாரம். இறை வசனங்கள் 41C முதல் 62 நிறைவு பெற. அந்நாள்களில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகின்றீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பேருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில்,
இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்கின்றீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ராயேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்பு வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்லுகின்றாய், அது உன் தலை மேலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ ஜூதாவுக்கு அல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கி விட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்து விட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கின்றீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஜூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் போது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ கர்வாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்லுகின்றாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் உன்னை இரு கூறாக விட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கின்றார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள், ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வழி மீது என்னை அவர்களை பாரச் செய்வார். அமைதியான நீர்கள் நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்குக்கு அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கின்றார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தலையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தை எங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் மற்றவர்கள் மீது அநியாய தீர்ப்பிடுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம்,
பொய்யான சாட்சிகள் மூலம் அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் அநியாயமாக தீர்ப்புகளை இடுகின்ற பொழுது கடவுள் ஒருபோதும் எங்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய காரியங்களில் நேர்மையுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய 2 இறை வார்த்தைகளும் எங்களுக்கு சொல்லுகின்றது. விசேஷ விதமாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் எதை பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஒரு சிலர் கூட்டாக சேர்ந்து ஒருவர் மீது, இயலாதவர் மீது, சமூகத்திலே தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மீது அவர்கள் பொய் சாட்சி சொல்லுகின்றார்கள். இருந்த பொழுதும், அவள் பாவம் செய்தவளாக இருந்த பொழுதும், அவளோடு சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் விட்டுவிட்டு அந்த பெண்ணை மட்டும் அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் முன்னால் நிறுத்தி அவர்கள் தீர்ப்பு வழங்கும்படியாக நிற்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அமைதியாகவும் அழகாகவும் நியாயமுள்ளவராகவும் இருந்து அந்த பெண்ணின் பக்கம் நின்று அந்த பெண்ணிற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கிறார். அதன் பிறகுதான் அவர் சொல்லுகிறார், அம்மா, யாரும் உனக்கு தீர்ப்பு வழங்கவில்லையா? இல்லையா என்று சொன்னவுடன், நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாக போ என்று சொல்லி அவரை வழி அனுப்புகின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, பல வேளைகளில் நாங்களும் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். மற்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் நாங்கள் மும்முரமாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைப்பதற்கும் அதற்கான மாற்று வழியீடுகளாக மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை. மாறாக நாங்கள் மற்றவர்களுடைய குற்றங்கள், குறைகளை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக, மற்றவருடைய குற்றங்கள், குறைகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை நாங்கள் அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றபடியினால் கடவுள் எங்களை அழைத்து நிற்கின்றார். நாங்கள் மற்றவர்களை மன்னித்து அவருடைய பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரம் தேடக்கூடியவர்களாகவும், அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர்களை புது வாழ்வுக்கும் மனமாற்றத்திற்கும் அழைத்து வரக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளில் எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் யார் யாருக்கெல்லாம் தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கின்றோமோ, யார் யார் மீது நாங்கள் பொய்க்குற்றங்கள் சுமத்தி இருக்கின்றோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க நாங்கள் தயாராகிக் கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் கொடுத்த தவறான தீர்ப்புகளினால் வாழ்விழந்திருக்கக்கூடியவர்கள், மனநோய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடியவர்கள், தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் போன்ற மக்களை நாங்கள் அணுகி அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் அன்பான வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க ஆண்டவரிடம் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் மற்றும் பல்வேறு தேவைகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். வழிநடத்தும் நல்லாயனே இறைவா, உமது திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் பாதம் தருகின்றோம். உமது வழிநடத்தலும் பாதுகாப்பும் அவர்களோடு என்றும் இருக்க தூய ஆவியின் கொடைகளை நீர் அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உள்ள வன்முறைகள், கோபங்கள், பொறாமைகள் அகன்று அன்பு, பாசம், அமைதி, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல விழுமியங்கள் வளர துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேராற்றலின் தந்தையே இறைவா, எங்கள் மத்தியில் பணமில்லா வறுமை, நல்ல உறவுகளற்ற வறுமை, மகிழ்ச்சியற்ற வறுமை போன்றவற்றால் வாடும் உறவுகளை உம்பாதம் தருகின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களிடம் உள்ளவற்றை அவர்களுடன் பகிர்ந்து நல்ல உறவுகளாக வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டலை எமக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த தந்தையே,
உமது கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களின் உள்ள தேவைகளை நீர் அறிந்து அவற்றை நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்பு செய்கின்ற நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தகப்பனாக நீர் இருக்கின்றீர். அதேபோல் ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனநிலையை நிறைவாக பெற உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். இந்த பிரசத்தோடு நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள் அனைத்தையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இவை அனைத்தையும் நாங்கள் உம்முடைய இறையரசை கட்டி எழுப்பதற்கு தேவையான நற்கருவிகளாக பயன்படுத்த எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி நிற்கின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறை மாவட்ட ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதர் புனித ஜோசப் வாஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவையும் வரும் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணுமே வரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகுமவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். அம்மா, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நானும் உம்மை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறி எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரையும் அருளுடைய ஆழங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவப் பெற்று
கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு பணிபுரிய அன்பின் மக்களாக சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. அன்னையுணருட்டிருவாதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். வென்று தேடாமானிடர் யாருள தரணி பாடார் அவளேற்றம். பாடார் அவளேற்றம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.